ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 313. இதில் நமது கண்கள் எப்பொழுது முக்கியத்துவம் அடைகின்றது காண்போம். முன்பு ஒரு சமயம் மட்டும் இல்லாது தற்சமயமும் எல்லோரும் பகவானை காண விரும்புகின்றோம். புத்தியை பயன்படுத்தியோ அஷ்டாங்க யோக முறைகளினாலோ தியானத்தினாலோ அல்லது பல்வேறு யோக முறைகளினாலோ பகவானை காண முயற்சிக்கின்றோம். ஆனால் பகவானை சாதாரண ஜட கண்களை கொண்டு ஒருவரால் காண முடியாது. அவரை காண்பதற்கு பகவானாலேயே அளிக்கப்படும் தெய்வீக பார்வை வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கருத்தை பகவான் கிருஷ்ணர் கீழ்வரும் பதங்களில் வலியுறுத்துகின்றார். ஓ குருவம்சத்தில் சிறந்தவனே, எனது இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் என்றும் கண்டது கிடையாது. ஏனென்றால் யாகத்தாலோ வேத கல்வியினாலோ தானத்தினாலோ புண்ணிய காரியங்களினாலோ அல்லது கடும் தவங்களினாலோ எனது இந்த உருவத்தை ஜட உலகில் காண்பது இயலாதது ஆகும். தெய்வீக கண்களால் மட்டுமே காணப்படக்கூடிய என்னுடைய இந்த தெய்வீக உருவத்தை காண்பதற்கு வேதங்களை கற்பதாலோ கடும் தவங்களை செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாட்டினாலோ சாத்தியம் கிடையாது. ஓ எனது அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணராகிய என்னை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இதுபோன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த வழியில் மட்டுமே உன்னால் இந்த உண்மைகளில் பிரவேசிக்க முடியும். இந்த கருத்தை பிரம்ம சம்ஹிதாவில் பகவானின் தூய பக்தர்கள் பிரேமை என்னும் அஞ்சனம் மை கொண்டு தீட்டப்பட்ட தங்களுடைய பக்தி கண்களால் எப்போதும் தங்களுடைய இதயத்தில் வீற்றிருக்கும் புரிந்து கொள்ள இயலாத எண்ணற்ற குணாதிசயங்களை கொண்ட சியாம சுந்தரரை காண்கின்றார்கள். அந்த கோவிந்தனை ஆதி புருஷனை நான் வழிபடுகின்றேன் என பிரம்மா குறிப்பிடுகின்றார். மேலும் பகவத்கீதையில் இந்த கருத்தை வலியுறுத்தும் ஒரு நிகழ்ச்சி காணப்படுகின்றது. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்கின்றார், ஓ புருஷோத்தமரே, நான் விரும்புகின்றேன் அந்த விஸ்வரூபத்தை என்னால் காண இயலும் என தாங்கள் கருதினால் பிரபுவே யோகேஸ்வரா, அந்த விஸ்வரூபத்தை எனக்கு காட்டி அருளுங்கள். அர்ஜுனனின் இந்த வேண்டுகோளை கேட்ட பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார், ஓ பார்த்தனே, லட்சக்கணக்கான வடிவில் பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் என்னுடைய பல வகையான திவ்ய ரூபத்தினை எனது வைபவத்தினை இப்போது காண்பாயாக. பாரதனே, இங்கு ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்திரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் பார். இதற்கு முன்பு யாரும் கண்டீராத கேட்டீராத பல ஆச்சரியகரமான விஷயங்களையும் பார்ப்பாயாக. நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார்ப்பாயாக. இப்போது நீ விரும்புவை மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புகின்றாயோ அவற்றையெல்லாம் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைவன மற்றும் அசையாதன அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக இருக்கின்றன என தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். தொடர்ந்து கூறுகின்றார், ஆனால் உன்னுடைய தற்போதைய கண்களால் என்னை நீ காண முடியாது. எனவே உனக்கு நான் திவ்யமான கண்களை தருகின்றேன். என்னுடைய யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார்ப்பாயாக என கூறி முடித்தார். இவ்வாறாக தனது விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவையான சக்தியை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். பின்னர் யோகேஸ்வரரான பகவான் ஹரி தனது பரமமான ஐஸ்வர்ய ரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருளினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில்
இஸ்கான் பக்தர்கள்.